வணக்கம், தேனிலேருந்து விக்ரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மாட்ட போகிறோம். இது எப்படி மாட்ட போகிறோம்னா இந்த டே நைட் சென்சாரில் மாட்ட போகிறோம். இது பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செல் லைட் சென்சார்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி டே நைட் சென்சார்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 220 வோல்ட்லேருந்து 240 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். ப்ளஸ் 10 ஆம்பியரு. அதுபோக IP44 வேறு இருக்குது. நம்ம மழை லேசான மழை தூசி இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. ஹெவி ரெயின் உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா ஃபால்ட் ஆகிரும். 3 வயர் இருக்குது இதில். ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டில் லோடு, ஒயிட்டு நியூட்ரலு. இதில் பார்த்தீங்கன்னா லைன் கொடுக்கணும் பிளாக்கில். இது கொடுத்துட்டு லைட் இருட்டாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே லைட் ஆன் ஆகிக்கிறோம். வெளிச்சமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்னா தோட்டங்களுக்கு, ப்ளஸ் ஸ்ட்ரீட் லைட்டு, வெளியில் வீட்டை சுற்றி உள்ள காம்பவுண்ட் லைட்டுக்கு, பல்கட் லைட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு தூரத்தில் போய் லைட்டு போட முடியாத சுச்சுவேஷனில் இதை மாட்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே எரிஞ்சு ஆஃப் ஆகிக்கிறோம். இப்போ இந்த லைட் நம்ம மாட்டிட்டோம். இதில் ஆனால் இதில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு பகலில் இருக்கனால எரியாது. இதில் இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன இருக்குன்னா, இந்த லைட்டவே சென்ஸ் பண்ணி நைட் ஆச்சுன்னா ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த லைட் வெளிச்சத்தவே சென்ஸ் பண்ணி ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும், திரும்ப ஆன் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனை வேறு இதில் இருக்குது. அதனால் பகலில் மாட்டுறீங்கன்னா மாட்டிட்டு நைட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக. இல்லாட்டி பிளிங்காகி எரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு நாங்கள் மாட்டியிருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் தெரில. நான் திரும்ப நைட் வந்து பார்த்தா தான் எனக்கே தெரியும். ஏன்னா இப்போ மாட்டினோம்னா எதை சென்ஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இதுக்காண்டி கரெக்டாக மட்டும் பார்த்து மாற்றிக்கணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டே நைட் சென்சார் மாட்டியிருந்தோம் இந்த லைட்டுக்கிட்ட. அது என்னென்னா லைட்டு பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ லைட் ஆஃப் ஆகி எரியுது பார்த்தீங்களா. லைட்டு பக்கத்தில் ஃபிக்ஸ் ஆகிறப்ப லைட்டோட வெளிச்சத்துக்கு ஆன் ஆகி ஆஃப் ஆகிருந்துச்சு. இப்போ அது எந்த லொக்கேஷனில் வச்சா சூட்டபுள் ஆகுன்னு சொல்லி இப்போத்தையும் கண்டுபிடிச்சிருக்கு. அந்த லைட்டு வெளிச்சமே படாத ஒரு ஏரியாவில் வச்சாத்தே சூட்டபுள் ஆகுது. நீங்களும் வாங்கினீங்கன்னா அதேமாதிரி கரெக்ட் பண்ணி மாட்டிக்கோங்க. இல்லாட்டி இதே பிரச்சனை உங்களுக்கு வரும், இந்த ஆஃப் ஆகி எரிகிறது. இப்போ நான் கொஞ்சம் தள்ளி இதை ஒட்டி வச்சிட்டேன்னா அது ஆஃப் ஆகாது. அந்த லைட்டு இதில் படாத மாதிரி மாட்டினாத்தே இது கரெக்டாக ஒர்க் ஆகும். லைட்டு பக்கத்துலேயே மாட்டினீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகாது.